ஒரு வீட்டில் சமையலறை சரியாக அமைந்து அங்குள்ள பொருட்கள் சரியான திசையில் வைக்கப்பட்டால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக சமையலறை தென்கிழக்கு மூலையில், அதாவது அக்னி மூலையில் அமைந்திருந்தால் பாதி வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் சமையலறை வாஸ்துவை பார்ப்போம். சமையலறையை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கில் வைக்கக்கூடாது. அது உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் கடன் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். மேற்கில் சமையலறை இருப்பதும் நல்லதல்ல. இதன் காரணமாக கையில் பணம் இருக்காது. எந்த நல்ல நிகழ்வுகளும் நடக்காது. சமையலறையை இப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும். பாத்திரம் கழுவும் தொட்டி எப்போதும் வடகிழக்கில் இருக்க வேண்டும். அதேபோல் சமையல் செய்பவர் எப்போதும் கிழக்கு நோக்கியே பார்த்து சமைக்க வேண்டும். அல்லது மேற்கு நோக்கி நின்று சமைக்கலாம். உங்கள் வீட்டின் வடமேற்கு மூலையில் சமையலறை அமைந்திருந்தால் தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி சமைக்க வேண்டும். கேஸ் அடுப்பு, சிலிண்டர், மைக்ரோவேவ் அடுப்பு போன்ற சமையலறை உபகரணங்களை தென்மேற்கு திசையில் வைக்கலாம். தண்ணீர் குடம், நீர் சுத்திகரிப்பு போன்றவற்றை வடகிழக்கு திசையில் வைக்கலாம். தண்ணீர் பாதுகாப்பு. சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. எனவே சமையலறையில் அதிக தண்ணீர் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமையலறையில் ஈரப்பதம் சேர விடக்கூடாது. சமையலறை குழாயில் தண்ணீர் சிந்தக்கூடாது. குழாய் உடைந்து போகக்கூடாது. அதிக தண்ணீரை செலவிட்டால் வீட்டில் ஏற்படும் செலவுகளும் அதிகரிக்கும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் செல்வம் பெருகும் என்று கூறப்படுகிறது. சமையலறை தானியங்கள். நீங்கள் எப்போதும் அரிசி, உப்பு மற்றும் பருப்பு வகைகளை ஏராளமாக வைத்திருக்க வேண்டும். அவை காலியாகும் வரை காத்திருக்கக்கூடாது. ஆனால் முன்கூட்டியே அவற்றை வாங்க வேண்டும். வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணம் தானியங்களை வைக்க வேண்டும். அல்லது அதில் வெந்தய வைக்க வேண்டும். இது போன்ற தானியங்களை சேமிக்கும் போது அவற்றை திறந்து வைக்க வேண்டும். இவற்றை சமையலுக்கும் பயன்படுத்தலாம். சமையலறை சுவர்களில் அடர் நிறங்களை சேர்ப்பதற்கு பதிலாக அவற்றை வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் வைத்திருக்கலாம். இது குடும்பத்தில் நேர்மறை ஆற்றலையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும்.